கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பரை பார்த்துட்டே வரும். ஸோ இன்னைக்கு என்ன நியூஸ் பேப்பர்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ தலைப்புச் செய்தியில முக்கியமான விஷயமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்டர் ரூல்ஸ் அவுட் எம்எஸ்பி லா, ஆஃபர் டாக்ஸ் வித் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது மறுபடியும் வரப்போகுது. ஸோ விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானால இருந்தெல்லாம் கிளம்பி டிராக்டர் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த முறை எதுக்காக போறாங்க? போன முறை பார்த்துருந்தோம் 2020-21 காலகட்டங்களில் இந்த ஃபார்மர்ஸ் லா, விவசாய மசோதாக்களை எதிர்த்து 3 விவசாய மசோதாக்களை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் போராட்டமாக இருந்துச்சு. கடைசியில் அரசாங்கம் அவங்க ஃபார்மர்ஸோட டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த மசோதாக்களை திருப்பி வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எஸ்பி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மேஜரா போராட்டம் பண்ண போறாங்க. அது இல்லாம சில கோரிக்கைகளும் இருக்கு. என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு, எதுக்காக போராட்டம் பண்றாங்க, ஸோ வேற என்னெல்லாம் அரசாங்க தரப்புல இருந்து சொல்றாங்க அப்படிங்கிறதா நம்ம இந்த ஆர்டிகல்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது நம்ம டீட்டெயில்டா நம்ம நியூஸ் பேப்பர்ல வச்சு பார்க்கறதோட தனியா பேசினாதான் கரெக்டா இருக்கும். ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு முதல் கட்ட போராட்டத்தில் முக்கியமான கோரிக்கையா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எஸ்பி அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அது என்ன எம்எஸ்பி அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எந்த அமைப்பு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிஏசிபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்காங்க. அது என்ன சிஏசிபி அப்படின்னா, இவ்வளோ டீப்பாக தெரிஞ்சுக்க தேவையில்லை, பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கலாம். சிஏசிபி அப்படின்னா கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த அமைப்பு தான் இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எம்எஸ்பி அப்படிங்கிறது அரசாங்கம் போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலைனா அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத கேட்பீங்க. ஸோ அதனுடைய விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு அரிசி விளைவிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுப்போம். சரிங்களா? அரிசி விளைச்சல் அப்படிங்கிறது இந்தியாவில் இந்த வருஷம் நல்லா இருக்கு அப்படின்னா, எல்லா மாநிலங்களிலுமே அந்த அரிசி விளைச்சல் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அரிசியோட உற்பத்தி அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கும். அதனால மார்க்கெட்ல என்ன ஆகும்னா, அரிசியோட சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு எக்கனாமிக்ஸ்ல தெரியும், ஒரு பொருளோட சப்ளை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். ஒரு பொருளுக்கு சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, சப்ளை வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா அதனுடைய காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியும். ஏன்னா நிறைய சப்ளை இருந்துச்சுன்னா எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் வாங்கிக்கலாம். அதனால காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டே வரும். ஒரு கட்டத்தில் அந்த காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அடிமட்ட விலைக்கு போயிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அரிசியோட சப்ளை அதிகமாக இருக்கு, அரிசியோட காஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். ஒரு கட்டத்தில் அடிமட்ட விலைக்கு போகுது அப்படின்னா, அப்போ விவசாயிகள் வந்து மார்க்கெட்டில் அந்த காஸ்ட், அந்த அரிசியை கொண்டு போய் விற்கிறப்போ அவங்க போட்ட முதலீட்டுக்கு ஏற்ற அந்த வருமானம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதுக்காக தான் அரசாங்க தரப்புலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்ல அந்த காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டே போயிருச்சு அப்படின்னா, இவங்க எம்எஸ்பிக்கு அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு நம்ம அரசாங்கத்துக்கிட்ட அந்த அரிசியை கொண்டு போய் வித்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறதோட விளக்கமா இருக்கு, குறைந்தபட்ச ஆதரவு விலை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அரிசி வந்து நம்ம 30 ரூபா அப்படிங்கிறது எம்எஸ்பி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு 30 ரூபா அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. நமக்கு மார்க்கெட்ல இந்த அரிசியோட விலை அப்படிங்கிறது, ஒரு கிலோ அரிசியோட விலை அப்படிங்கிறது 30 ரூபாய்க்கு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு நார்மல் மார்க்கெட்ல அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா, விவசாயிகள் மார்க்கெட்ல போய் 20 ரூபாய்க்கு விற்கிறது லாஸ் இல்லையா? ஸோ அதனால அரசாங்கத்துக்கிட்ட 30 ரூபாய்க்கு வித்துருவாங்க. இதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ எத்தனை கிராப்ஸ்க்கு, எத்தனை பொருள் இதுக்கு வந்து நமக்கு அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலா ஒரு 24 கிராப்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதை நம்ம பிரிக்கலாம். கேரிஃப், ராபி அப்படிங்கிறதெல்லாம் பிரிப்போம். சரியா? ஸோ அந்த கேரிஃப் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா, கேரிஃப் அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னா நமக்கு 14 கிராப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கேரிஃப்ல மொத்தம் 14 கிராப்ஸ்க்கு இந்த எம்எஸ்பி அப்படிங்கறத அரசாங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அடுத்தது ராபி அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த ராபி அப்படிங்கிறதுக்கு 7 கிராப்ஸ் இருக்கு. அது இல்லாம அதர் கிராப்ஸ்ன்னு சொல்லி, அது இல்லாம இந்த ஜூட் போன்ற பொருட்களுக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 கிராப்ஸ் இருக்கு. டோட்டலா 24 அப்படிங்கிறத இந்த மாசம் பார்லிமெண்ட்ல சொன்ன தகவலா இருக்கு இந்த டேட்டா அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ சில இடங்கள்ல 22 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதர் ப்ராடக்ட்ஸ் 2 இருக்கு, அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 14 கேரிஃப், 7 ராபி, அது இல்லாம ஒரு 3 ப்ராடக்ட், மொத்தம் 24 கிராப்ஸ்க்கு அரசாங்க தரப்புல இருந்து இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கறத கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ வேற என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்பெல்லாம் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கறத சொல்றாங்க? நம்ம சோவிங் சீசன்லயா இல்ல ஹார்வெஸ்டிங் சீசன்லயா, அதாவது நடவு நடுறதுக்கு முன்னாடியா இல்ல அதை வந்து நம்ம
நார்மலாக ப்ராடக்டாக மாத்திரப்பையா அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு அதை சோவிங் சீசனில் கொடுக்குறாங்க. அதாவது நடவு நடுறப்ப தான், நடுறதுக்கு முன்னாடி இந்த காரிஃப் சீசன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான எம்எஸ்பி அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ராபி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான எம்எஸ்பி அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் எம்எஸ்பி அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 முறை வந்து எம்எஸ்பி அப்படிங்கிறது அரசாங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல அந்த எம்எஸ்பி அப்படின்னா என்ன, அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வராங்க. சிஏசிபி கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஒரு எம்எஸ்பி விலையை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கு. எம்எஸ்பி அப்படின்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறத சொல்றோம். மார்க்கெட்ல ரேட் ரொம்ப அடிமட்ட விலைக்கு போயிடுச்சுன்னா அரசாங்கம் சொல்ற அந்த மினிமம் பிரைஸுக்கு நம்ம பொருட்களை வித்துக்கலாம், அதை தான் சொல்றாங்க. ஸோ அடுத்தது மொத்தம் 24 கிராப்ஸ் இருக்கு. அதுல காரிஃப் 14, ராபி 7, அதர் கிராப்ஸ்ல 3, மொத்தம் 24 அப்படிங்கிறத சொல்றோம். நடவு நடுறதுக்கு முன்னாடி சோவிங் சீசன்ல வந்து சொல்றாங்க. அது வருஷத்துக்கு 2 டைம் வந்து சொல்றாங்க. அது வந்து காரிஃப்ல 1, ராபில 1 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை, அப்போ அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். காரிஃப், ராபி, இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கணும். இப்போ விவசாய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட ஒரு பாலிசி டெசிஷன். விவசாய அமைச்சகம் வந்து இந்த ஒரு விலை, இந்த ஒரு சிஏசிபி அப்படிங்கிறது விவசாய அமைச்சகத்துக்கு கீழே இருக்கு. அவங்க தான் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்ப இது வந்து ஒரு அரசாங்கத்தோட ஒரு பாலிசி டெசிஷனா இருக்கு. நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, இந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது ஒரு சட்டமா வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறது அவங்களோட முதல் கோரிக்கையா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க எம்எஸ்பி அப்படிங்கிறது ஒரு ஆக்டா வேணும் அப்படிங்கறத சொல்றாங்க, ஒரு சட்டமா வேணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுதான் உங்களோட அந்த முதல் கோரிக்கை அப்படிங்கறதா இருக்கு. சரிங்களா? சோ வேற என்ன கோரிக்கையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது நிறைய கோரிக்கைகள் இருக்கும். நமக்கு முக்கியமான கோரிக்கைகளை மட்டும் தான் பார்க்குறோம். அடுத்தது இவங்க ஒரு கமிட்டி சொல்றாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அது என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்ன எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி? அவரை பத்தி தெரியும், சமீபத்தில் பாரத ரத்னா வாங்கியிருப்பாரு, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பாரத ரத்னா எல்லா விருதுகளும் வாங்கியிருப்பாரு. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இவர் தலைமையில் 2004 ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டி என்ன படிச்சிருப்பாங்க, எதை பத்தின அறிக்கையை கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸோட சூசைட் அப்படிங்கிறது அந்த 2001, 2004 காலகட்டத்தில் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதை பத்தின விஷயங்களை ஸ்டடி பண்ணி அந்த சூசைட்ஸை கம்மி பண்றதுக்கு ஃபார்மர் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஃபார்மரோட அந்த ஒரு நெருக்கடி எல்லாம் கம்மி பண்றதுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த ஒரு விஷயத்தை கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்க செயல்படுத்துங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எம்எஸ்பி அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருப்பாங்க. முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நேஷனல் பாலிசி ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ விவசாயிகளுக்கான தேசிய கொள்கையை ஒன்று கொண்டு வரணும் அரசாங்கம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷனாக இருந்திருக்கும். ரெண்டாவதா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த எம்எஸ்பி இருக்கு இல்லையா, அரசாங்கம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு நிறைய ஒரு டெக்னிக்கலா நிறைய ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும். ஸோ அவங்க எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் காஸ்டோட ஒரு 50% அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம அதே அரிசி எடுத்துப்போம், 100 ரூபாய் நம்ம அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா, இதனுடைய எம்எஸ்பி அப்படிங்கிறது 50% மேலே இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு 51 இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் காஸ்டோட 50% அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சராசரியா ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு எவ்வளோ ஆகுதோ அதனுடைய அந்த சராசரி எடுத்து அதோட 50% அதிகமாக இருக்கணும். ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் காஸ்டோட 50% அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கமெண்டேஷனையும் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டியில் சொல்லப்பட்ட 2 முக்கியமான விஷயங்களா இருக்கு. இதெல்லாம் கோரிக்கைகளா வைக்கிறாங்க அரசாங்கத்துக்கிட்ட, இதெல்லாம் நீங்க செயல்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற கோரிக்கைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லக்மிபூர் கேரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைமா விவசாய போராட்டங்கள் நடந்துச்சு இல்லையா 2020-21 காலகட்டத்தில். அப்போ சில வன்முறை சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும், நிறைய உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்கும். ஸோ அதுக்கான இழப்பீடுகள் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த உலக வர்த்தக மையத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. சில ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் கேன்சல் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ முக்கியமான 2 விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதுதான் எம்எஸ்பி ஆக்ட். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை தான் தெரிஞ்சுக்கணும். எம்எஸ்பி ஆக்ட் அது அந்த பாலிசியா இருக்கிறத ஆக்டா கொண்டு வாங்க. அடுத்தது இந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களோட அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் செயல்படுத்துங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ இதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத அடுத்து பார்க்க போறோம். அரசாங்கம்
என்ன சொல்றாங்க, அரசாங்கத்தோட இந்த மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திரு அர்ஜுன் முண்டா அவர்கள். ஓகேங்களா, மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் அவர் தான், மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸும் அவர் தான். ஸோ அர்ஜுன் முண்டா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, அது தோல்வியில முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. வாங்க எல்லாரும் கலந்து பேசலாம், எங்க கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கமிட்டி, நாங்க ஒரு கமிட்டி போடுறோம், உங்க குறைகளை அந்த கமிட்டி கிட்ட சொல்லுங்க, அந்த கமிட்டி அதை பரிசீலனை பண்ணி ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க, அந்த அறிக்கையின் பேர்ல நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா இது தேர்தல் காலகட்டமா இருக்கு, இப்போதைக்கு முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து மக்கள் தரப்புல வந்து வச்சிருக்காங்க, விவசாயிகள் தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸை நம்ம பார்த்தாச்சு, சரிங்களா. ஸோ அடுத்து என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதை தவிர்த்து பார்க்குறப்போ நமக்கு பெருசா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல எதுவும் இல்லை, அதுதான் டாமினேட் பண்ணி இருந்துச்சு. ஆளுங்கட்சி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க, தேர்தல் காலகட்டமாக இருக்கனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இது சட்டமாக மாற்றி தரோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோலாம் நம்ம தேவையில்லை. நம்ம அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாடு பேஜ்ல கொந்தகை எக்ஸ்கவேஷன் சைட் நியர் கீழடி ஃப்ளட்டட் டியூ டு கிரவுண்ட் வாட்டர் சீப்பேஜ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ கீழடியோட ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடியதான் இந்த கொந்தகை எக்ஸ்கவேஷன் சைட் அப்படிங்கிறது, அந்த அகழ்வாராய்ச்சி பகுதி அப்படிங்கிறது. ஸோ அதில் அந்த அண்டர் வாட்டர் நிலத்தடி நீர் வந்து உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த செய்தி தேவையில்லை, ஆனால் அந்த கொந்தகையில் என்ன எங்கே இருக்கு, எப்போ யார் பண்றாங்க அங்கே எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுப்போம். யூனிட் 8 பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு முக்கியமான விஷயம் தான், சரிங்களா. கொந்தகை எக்ஸ்கவேஷன் சைட் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்ட் பை தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் பார்ட் ஆஃப் கீழடி கிளஸ்டர் வேர் an iron sword, skeletons of children, carnelian beads and burial urns of a bygone era were unearthed was found submerged on Sunday. ஓகே, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் கொந்தகை எக்ஸ்கவேஷன் சைட் எங்க இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு கேட்டிருக்காங்க, மேட்ச்ல கேட்பாங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் கீழடி கிளஸ்டர், கீழடி அகழ்வாராய்ச்சியோட தொடர்புடைய ஒரு எக்ஸ்கவேஷன் சைட், ஒரு அகழ்வாராய்ச்சி பகுதியாக தான் இருக்கு கொந்தகை அப்படிங்கிறது. ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு அயன் ஸ்வாட், ஒரு இரும்பு கத்தி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளோட அந்த ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது கார்னேலியன் பீட்ஸ், பரியல் ஏர்ன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கொந்தகை எக்ஸ்கவேஷன் சைட் அப்படிங்கிறது சிவகங்கையில் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். பார்ட் ஆஃப் கீழடி கிளஸ்டர், என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம எழுதி வச்சுக்கிறோம். அவ்வளவுதான், சரிங்களா. வேற எதுவும் இதுல இம்பார்ட்டண்டா இல்ல. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, யங் ட்ரைபல் விமன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஹர் கம்யூனிட்டி டு பிகம் அ சிவில் ஜட்ஜ். அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய அந்த சிவில் ஜட்ஜ் உரிமையல் நீதிபதிக்கான தேர்வுல 23 வயசான இவங்க ஸ்ரீபதி அப்படிங்கிற இந்த நபர் வந்து அவங்க ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க கம்யூனிட்டியில இருந்து இந்த தேர்வு எழுதி நீதிபதி ஆகக்கூடிய முதல் பழங்குடியின பெண்ணாகவும் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களோட பேரை நோட் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை இதில் பெருசாக நம்ம பார்க்குற அளவுக்கு. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா, நமக்கு இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜ்லயும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, சரிங்களா. ஸோ தமிழ்நாடின் ஃபோக்கஸில் நம்ம பார்ப்போம் அடிக்கடி. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ல நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஸ்டில் புதன்கிழமை வரதுல பெருசா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பெருசா இருக்காது. முக்கியமான இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா மர்டர் கேசஸை பத்தி பேசியிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்க தேவையில்லை, சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல பெருசா ஒன்றும் இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த இடத்துல வந்து யுஏஇயோட நம்மளோட உறவுகள், இரு நாட்டு உறவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா. ஸோ சொன்னதையே தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளவு தேவையும் படாது. இந்த இடத்துல பார்த்தோம்னா லோக்சபா 17வது லோக்சபா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸ்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம எடுத்துக்க தேவையில்லை, சரிங்களா. ஸோ ஒரே விஷயம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல்ல இருந்து 17வது லோக்சபால தான் முதல் முறையா இந்த துணை சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு பதவி அந்த 5 வருஷமும் வேக்கண்டாவே இருந்துச்சு, காலியாகவே இருந்துச்சு, சரிங்களா. எப்பயுமே டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறவங்கள ஸ்பீக்கர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க, டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஆனா அந்த ஒரு நடைமுறை இந்த ஒரு 17வது லோக்சபால பின்பற்றப்படாமல் இருந்துச்சு. டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்டிங் ஆகுது 5 இயர் டேர்முக்குமே வேக்கண்டா தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது அவ்வளோக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, சரிங்களா. ஸோ அடுத்தது நேஷனல் லெவல் பேஜஸ்லையும் பார்த்தோம்னா
இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்திருக்காங்க. why வெங்கட்ராமன் was against system of address by president and governors அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. வெங்கட்ராமன் அவர்கள் இந்தியாவோட பிரசிடென்ட்டா இருந்தவர் 1987 to 1992. ஸோ அவர் பிரசிடென்ட்டா இருக்கப்போ ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாரு. எதுல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் உரை நிகழ்த்துறாங்க இல்லையா, ஒவ்வொரு வருஷத்தோட முதல் கூட்டத்தொடரிலையும் ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கூட்டத்தொடரிலையும் ஆளுநர் உரையும் குடியரசுத் தலைவரோட உரையும் வந்து இடம்பெறும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துல மாற்றங்கள் கொண்டு வரணும் நினைச்சிருப்பாரு. என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. என்ன சொல்றாரு அப்படின்னா, President described it as a British anachronism and a meaningless formality அப்படிங்கிறத சொல்றாரு. எதனா இந்த பிரசிடென்ட் உரை நிகழ்த்துறதையும் கவர்னர் உரை நிகழ்த்துறதையும் ஒரு மீனிங்லெஸ் ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறத சொல்றாரு. யாருன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா. ஸோ he had recommended more than once to Prime Ministers Rajiv Gandhi and Chandrasekhar that the institution of address to the legislature be deleted through a constitutional amendment அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட் வெங்கட்ராமன் அவர்கள் எந்த ஒரு குடியரசுத் தலைவர் இந்த குடியரசுத் தலைவர் உரையும் ஆளுநர் உரையும் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமா நீக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. டெலீட் பண்ணணும், அந்த ஒரு ப்ரொவிஷனே வேண்டாம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்றாரு பிரசிடென்ட் வெங்கட்ராமன் அவர்கள், இது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையா இருக்கு. இந்தியாவோட சூழலை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ மீனிங்லெஸ் ஃபார்மாலிட்டி அப்படிங்கறத சொல்றாரு. ஸோ இது மீனிங்லெஸ் ஃபார்மாலிட்டியா இருக்கனால, அது இல்லாம இந்த ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது அரசாங்கம் தான் எழுதி கொடுப்பாங்க, அதை அவர் ரீட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ நீங்க எழுதி கொடுக்கறத நான் ரீட் பண்ண போறேன், இது ஒரு மீனிங்லெஸ் ஃபார்மாலிட்டியா இருக்கு. உங்களோட பாலிசி, உங்களோட நல்ல திட்டங்களை தான் நீங்க சொல்ல போறீங்க, அது உங்களுக்கு விருப்பப்பட்ட பாணியில நீங்களே சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றத பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. சரிங்களா. ராஜீவ் காந்தி கிட்டையும் சரி, சந்திரசேகர் கிட்டையும் சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இப்படி ஒரு ப்ரொசீஜரே நீங்க நீக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா. ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எந்த பிரசிடென்ட் அப்படிங்கிறதா முக்கியம். வெங்கட்ராமன் அவர்கள் 1987 இருந்து 1992 வரைக்கும் நமக்கு பிரசிடென்ட்டா இருந்திருப்பார். சரிங்களா. ஸோ அடுத்த கட்டமான செய்திகள்ல பார்த்தோம்னா, நமக்கு ஃபுல்லா நம்ம பிரைம் மினிஸ்டர் யூஏஇல இருக்கனால ஸோ அஹலான் மோடி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதெல்லாம் நம்ம அடிக்கடி நிறைய டைம் பார்த்துட்டோம். அஹலான் மோடி இந்த சென்ஸ் அரேபிக்ல அஹலான் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல பார்க்குறப்ப இங்கிலீஷ்ல பார்க்குறப்ப ஹலோ மோடி அப்படிங்கிறத சொல்றோம் நம்ம. ஸோ அதெல்லாம் தான் நமக்கு இம்பார்ட்டண்டா இந்த விஷயங்கள்ல ஹிந்து கோயிலை வந்து இனாகரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் நமக்கு அந்த ஒரு ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நமக்கு இந்தியாவோட யூபிஐயும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஏஏஎன்ஐ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இணைக்க போறாங்க. சரிங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா, நம்மளோட ரூபே கார்டும் அங்க இருக்கக்கூடிய ஜோவான் அப்படிங்கிற ஒரு கார்டையும் வந்து இணைக்க போறாங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் தினமணி பேப்பர்லையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ யூபிஐ ஏஏஎன்ஐ வந்து இணைக்க போறாங்க. ஒரு 8 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கும். சரிங்களா. ஸோ அதுல முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தோம்னா, யூபிஐ ஏஏஎன்ஐ வந்து அதை லிங்க் பண்ண போறாங்க. அடுத்தது ரூபே கார்டு, அங்க இருக்கக்கூடிய அவங்களோட நமக்கு எப்படி ரூபே இருக்கோ அங்க வந்து ஜோவான் அப்படிங்கிற கார்டு இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் இணைக்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை தவிர்த்து பார்த்தோம்னா, எக்கனாமிக் ரிலேட்டடா ட்ரேட் ரிலேட்டடான டீல்ஸ்லாம் வந்து நிறைய சைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதெல்லாம் தான் அந்த ஒரு ட்ரிப்போட இம்பார்ட்டன்ஸாக இருக்கு. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கிறது அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறதா. ஸோ அதை பற்றி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி MS சுவாமிநாதன் கமிட்டி பற்றி தனியாகவே படிங்க. என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்படி கொடுத்தாரு, ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது என்னென்ன அவரை படிக்க சொன்னாங்க, என்ன படிச்சு அவர் அந்த அறிக்கைகளை கொடுத்தாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நல்லா டீப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இவ்வளவுதான் இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரேட்டிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.